வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பொதுவா வைல்டு கார்டு ரவுண்ட் அப்படின்னாலே அனல் பறக்கும். யார் வரப்போறா, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறா, வெறித்தனமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இந்த முறை அந்த மாதிரியான எந்த அனலும் இல்லை, ரொம்ப சாதாரணமா இருந்தது. அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லயே ரொம்ப திறமையான ஆட்களையே இவங்க இன்னும் செலக்ட் பண்ணல. இன்னும் காயத்ரி செலக்ட் பண்ணல. இன்னும் வேற சில பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும், அவங்களே செலக்ட் பண்ணல. அதே மாதிரி அந்த வைல்டு கார்டில் வர்றவங்களும் நம்ம ஃபைனலுக்கு போயிடணும், டிக்கெட் வாங்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும், ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இருக்கும். அந்த கில்லர் இன்ஸ்டிங்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு உதாரணமாக முதல்ல மிருத்திகா பண்ணாங்க. அவங்க பி சுஷீலா அம்மாவுக்கு முதல்ல தேசிய விருது கிடைத்த பி சுஷீலா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, முதல்ல பிளேபேக் சிங்கருக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண பொழுது இது உயர்ந்த மனிதன் படத்துக்காக நம்ம எம்எஸ்வி இசையில் கவிஞர் வாலியோட வரிகள்ல நாளை இந்த வேலை பார்த்து அந்த நிலா பாட்டு, அதுக்கு சுஷீலா அம்மாவுக்கு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் நேஷனல் அவார்டு கிடைச்சது. அவ்வளவு அழகான பாட்டு. அதான் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே எல்லாம் இருக்கும் பொழுது அவார்டா சுஷீலா அம்மா கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டு, அதை எவ்வளவு வெறித்தனமா பாடி இருக்கணும். பட் ரொம்ப சாதாரணமா பாடினாங்க. மனோவும் சொன்னார், உங்களுக்கு நல்ல வாய்ஸ், ஃபர்ஸ்ட் சரணம்லாம் நல்லா பாடினீங்க, செகண்ட் சரணத்துக்கு அப்புறம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னாரு. அதுதான் நடந்தது. அதனால மிருத்திகாக்கு ஒரு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்ததா ஃபியோனா திருநெல்வேலியிலேருந்து அவங்க இந்த குட்டி படத்துல இருந்து கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினம் அப்படிங்கிற பாட்டு, அது பயங்கரமான ஃபாஸ்ட் குத்துப்பாட்டு. அதை ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கவனிச்சவங்க பாடினதா இருக்கட்டும், ஓவராலா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸா இருந்தது. அதாவது ஒரு என்ன சொல்றது, டிக்கெட் ஃபினாலேக்கு பாடுறதுக்கு வெவ்வேறு விதமான பாடல்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சூஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதை எஃபெக்டிவா ப்ரெசென்ட் பண்ணி அது ஜட்ஜஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்குற லெவலுக்கு பண்ணிட்டாங்க. பட் இது ஒரு எர்த் ஷேக்கிங்கா ஒரு வாவ் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இருக்குமா, இதனால டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு தான் தோணுது. இன்னும் பெட்டரான சாங்கை சூஸ் பண்ணி இன்னும் பயங்கரமா பண்ணியிருக்கலாம். பட் அவங்க இதுவே சூப்பரா தான் பண்ணாங்க. இதுல குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கோல்டன் ஷவர் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 இருக்கக்கூடிய மிக திறமையான போட்டியாளர்கள ஒரு போட்டியாளர் நம்ம ஜோஷிகா ரொம்ப அழகா கில்லி படத்துல இருந்து அப்படி போடு பாட்டை பாடினாங்க. இதுவும் ஒரு ஃபாஸ்ட் நம்பர் தான். ரெண்டு பேர் பாடுற பாட்டை ஒரே ஆளா செம்ம சூப்பர்பா அருமையா பாடினாங்க. ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் என்ன சொல்றது இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. அது பெரிய பாராட்டுகள் கிடைத்தது. பட் இதுவும் அந்த வாவ் ஃபேக்டர் அது இல்லை. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா இவங்க அந்த கோல்டன் டிக்கெட்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங், அதுதான் பிரச்சனை. விஷ்ணு குறுக்கலையம்பட்டியிலேருந்து தூள் படத்திலேருந்து அருவா மீச கொடுவா பார்வை. விஷ்ணுவை பொறுத்தவரை அவர் வந்திருக்கக்கூடிய ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறுக்கலையாம்பட்டி. அங்க குடிக்க நீரே சரியில்லை அப்படின்னு அவர் அந்த பாடும்பொழுது சொல்லியிருந்தாரு. அதை பார்த்துட்டு ராகவா லாரன்ஸ், அந்த லாரன்ஸ் மாஸ்டர், அவர் தன்னோட செலவுல அந்த ஏற்பாடுகளை பண்ணாரு. ஸோ அதை ஏவியா காமிச்சாங்க. அதை ஒரு பெரிய விஷயமா அதை தான் இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. விஜய் டிவியில சொன்னதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த ஊர் மக்களே நல்ல தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஒரு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. பாடுறத பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணல. அவர் பாடினதுக்கு கோல்டன் ஷவரே கொடுத்தா கூட அது பயங்கரமா பாடினாருங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி தெரியல. அவர் இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததன் மூலமா அப்படின்னு அதை பாராட்டுற மாதிரி தான் இருந்தது. கடைசியா காயத்ரி ஒரு டிக்கெட் ஃபினாலே போகணும், ஒரு இந்த பாட்டு பாடினா ஃபைனல் கடைசி பால்ல 6 அடிக்கணும், இந்த பேட்ஸ்மேன் இறக்குனா 6 அடிக்கலாம், இல்ல இந்த பேட்ஸ்மேன் சொல்றதோட இந்த பேட்டர் அது மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், இந்த பேட்டரை இறக்குனா 6 அடிக்கலாம், அது ஹர்மன் பிரீத் கவுரா இருக்கலாம், அல்லது சில பேருக்கு எம்எஸ் தோனியை பிடிக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம். பட் அந்த மாதிரி இந்த பாட்டு பாடுறோம், ஃபைனலை தூக்குறோம், கோல்டன் ஷவரை வாங்குறோம்,
டைரக்டா ஃபைனலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்ப காயத்ரி பண்ண பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அது வந்து புன்னகை மன்னன் படத்துல இளையராஜா வைரமுத்து காம்பினேஷன், ஸோ வாணி ஜெயராம் வாய்ஸ், இவங்க பாடினது வந்து கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்னு ஒரு பயங்கரமான பாட்டு. அந்த பாட்டு வெஸ்டர்ன்ல ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நடுவுல ஹிந்துஸ்தானி மாதிரி ஆலாப்லாம் வரும், அதுக்கப்புறம் ஃபோக்கா மாறும். அந்த மாதிரி ஒரு கடினமான பாடல். இது வந்து ஒரு பெரிய லெஜெண்ட், வாணி ஜெயராம் மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு பெரிய லெஜெண்ட் பாடின பாட்டு. அந்த பாட்டை வெறித்தனமா ரொம்ப சூப்பரா பாடி மேடையை அதிர விட்டு எல்லாருமே மிரண்டு போய் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. இது நிச்சயமாக இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்கும், 5வது டிக்கெட்டை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். 6th கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. 5 உறுதி, 6வது திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அல்லது 5ஓட முடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா காயத்ரிக்கு நிச்சயமாக அந்த 5th ஃபைனலிஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.